புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என விசிக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள முட்டுக்காடு ஊராட்சியில் உள்ள ஒரு குட்கிராமம் வேங்கைவயல். இங்கு பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு குடிநீர் விநியோகிக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கண்டறியப்பட்ட இந்த கொடூர செயல் குறித்து சிபிசிஐடி விசாரித்து வந்தது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி காவல்துறையினர் நேரடி சாட்சியங்களாக 300 பேரிடம் விசாரணை நடத்தியதுடன் 5 பேரிடம் குரல் பரிசோதனை, 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை என அறிவியல் பூர்வமாகவும் விசாரணையை முன்னெடுத்தனர். இந்நிலையில் வேங்கைவயல் சம்பவம் குறித்த வழக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை மறுத்த தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கடந்த 20ஆம் தேதியே புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக கூறினார். வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரடி ராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வேங்கைவயல், இறையூர் கிராமங்களை உள்ளடக்கிய முட்டுக்காடு ஊராட்சி தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டராக இருந்த சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததே சம்பவத்திற்கான மூல காரணம் என சிபிசிஐடி கூறியுள்ளது. குடிநீர் தொட்டி மீது ஏறிய சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 இளைஞர்களும் மலம் கலந்ததாகவும் பத்மாவின் கணவரான முத்தையாவை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக காவலர் முரளிராஜா தவறான தகவலை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டுவதாகவும் சிபிசிஐடி குறிப்பிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜா மணல்மேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். சம்பவத்தின் போது சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலையின்றி இருந்ததாகவும் குடிநீர் ஆபரேட்டராக இருந்த சண்முகமும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதிகள் குற்றப்பத்திரிகை மீது அதிருப்தி இருந்தால் கீழமை நீதிமன்றத்தை அணுகலாம் என சுட்டிக்காட்டினர். மேலும் மனுதாரர் தரப்பு பதிலளிக்க 6 வார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதன் மூலம் 750 நாட்களுக்கு பிறகு வேங்கைவயல் விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது.